தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நன்றி அப்பா, உம்மை காலை வேளையில உம்மை நான் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். அவருடைய தொடுதலை இந்த காலை வேளையில உணரணும். தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உம் வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்க நிழலின் மேல் பட்டாலும் வல்லமதா. எல்லாரும் சொல்லுங்க, உம் வஸ்திரத்தை நான் தொட்டாலும். கரங்களை தட்டி எல்லாரும் பாடலாமா? மீது பட்டாலும் வல்லமதா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. அதிலும் வல்லமதா, இதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நான் பார்க்கணும். Thank you Jesus. கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். இந்த கால வேளையில் உம்முடைய தொடுதலை நான் உணரணும் ஆண்டவரே, நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும். ஒரு வாஞ்சையோடு, ஒரு ஆசையோடு, உள்ளத்திலிருந்து ஆசையோடு. Thank you அப்பா, thank you Jesus. உங்க தொடுதலை உணரணும் அப்பா. நீரனை தொடும்போது நான் உணரணும். அந்த காற்றும் கடலும் அடங்கியதும் வல்லமதா, நீர் கடல் மீது நடந்து வந்தது வல்லமதா. அந்த காற்றும் கடலும் அடங்கியது வல்லமதா. வல்லமையை உணர்ந்து நீர் கடல் மீது நடந்து வந்ததும் வல்லமதா. செங்கடலை பிளந்தது உங்க வல்லமதா, செங்கடலை பிளந்தது உங்க வல்லமதா. அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். சொல்லுங்க, உம்மை நான் பார்க்கணும் டாடி, உம்மை நான் பார்க்கணும் அப்பா. நீர் என்னை தொடும்போது நான் உணரணும் ஆண்டவரே, உடைய வல்லமையை நாங்க உணரணும் அப்பா. நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆசையோட அப்பாவை பார்த்து உம் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். Glory to the King of Kings. நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். உம் வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உம் நிழலின் மேல் பட்டாலும் வல்லமதா. இந்த கால வேளையில அவருடைய நிழல், ஏசப்பாவுடைய நிழல் உங்க மேல, அசைவாடுகிற கரம் உங்க மேல. தேங்க்யூ அப்பா. வல்லமதா, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை நான் பார்க்கணும், உம்மை நான் பார்க்கணும். உம் சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும். நன்றி அப்பா, உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசையோடு கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க வெளிப்படுங்க
தொடுங்க ஆண்டவரே, அவ்வளவு பேரை தொடுங்கப்பா, அவர்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க. வறுமையா தூயவரே, வறுமையா தூயவரே, வற்றாத ஜீவ நதியாக வாங்கப்பா. தேங்க்யூப்பா. வறுமையா வறுமையா போதகரே, வறுமையா கூப்பிடுங்க வாங்கப்பா. நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க. ஜீவ நதியாக வறுமையா தூயவரே. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். நீர் வந்தா எங்களுக்கு விடுதலை, நீர் வந்தா விடுதலை. வற்றாத ஜீவ நதி. Thank you Holy Spirit. வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போங்கப்பா. வற்றாத ஜீவ நதியா எனக்குள்ளே இந்த கால வேளையில ஆவியானவரே, உடைய பிரசன்னத்தை நான் வரவேற்கிறேன். தேவ மகிமை ஜனங்க மேல ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ரிஷபலரா எல்லாரும் ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, தேங்க்யூப்பா. வற்றாத நதியாக வாரும் போது எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்பாவை வரவேற்கலாமா? அவருடைய பிரசன்னத்தை நம்ம மத்தியில வரவேற்கலாமா? நீங்க வாங்கப்பா, வந்து எங்களை தொடுங்க ஆண்டவரே. உங்க வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் தொட்டா நான் சொஸ்தமாவேன்னு சொன்னாலே இந்த கால வேளையில எங்களை தொடுங்கப்பா, தொடுங்க. ஒவ்வொரு உள்ளங்களை தொடுங்க. தாகத்தோடு வந்திருக்கிற ஜனங்களுக்கு நீங்க வெளிப்படுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜீசஸ் ஹல்லேலூயா. உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஆசையோடு வந்த அந்த ஸ்திரிக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் எத்தனை பேர் ஆசையோடு அவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? எப்படியாவது உம்மை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, எப்படியாவது உமது வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட வேண்டும். இன்று தான் என் ரட்சிப்பின் நாள். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு மாறுதலை நீங்க கொடுக்க வேணும்ப்பான்னு சொல்றவங்க அப்பாவை பார்த்து ஆண்டவரே இந்த நாளில் ஒரு மாற்றத்தை எங்க வாழ்க்கையில கொடுங்கன்னு சொல்லுங்க. இந்த ஆராதனையில தேவ நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள ஜீவன் இருக்குது? இல்ல, ஜீவன் வரல இன்னும். எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கிறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு மென்மையான இருதயத்தோடு இருக்கிறீங்க. ஆனா நீங்க சகையோட வாழ்க்கையில பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு மென்மையான இருதயம் இருந்திருந்தா அவன் ஆண்டவர் அன்னைக்கு பார்த்துருக்கவே முடியாது. அவனுக்குள்ள ஒரு துடிப்புள்ள இருதயம் இருந்துச்சு. எப்படியாவது இன்னைக்கு நான் ஓடி போய் அவரை பார்க்கணும். சகையோ ஒருவேளை வயசுல நல்ல மூத்த ஆளா இருந்திருக்கலாம். எப்படி மரத்துல ஏறி இருப்பார், எப்படி அந்த காட்டத்தி மரத்துல ஏறி இருப்பார், யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீ அன்னைக்கு வெக்கப்பட்டு ஒதுங்கி நின்றிருந்த அந்த கூட்டத்துல எப்படி ஆண்டவரை போய் தொட்டிருப்பாங்க? கூட்டமா இருக்கு, எப்படி ஆண்கள் கூட்டம் நெருக்கி நின்றுப்பாங்க ஏசப்பாவை. ஆனா அதுல எல்லாம் அவ வெக்கத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய பக்கத்துல எப்படியாவது போய் தொடணும்னு ஒரு வெறியோடு இருந்தாங்க. ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? வாயை திறக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடாது, கை தட்டுறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடாது. அப்படி இல்லை.
ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை மட்டும்தான் பார்ப்பார். பக்கத்தில் நிற்கிறவங்க உங்கள் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் ஆமேன் ஹல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. அதனால ஒரு தீவிரமான எண்ணத்தோடு காணப்படணும். ஏன்னா ஆசீர்வாதம் எனக்கு தான் வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆசீர்வாதம் எனக்கு தான் வேணும்? பக்கத்தில் நிற்கிறவங்க ஆசீர்வாதத்துக்காக நான் வரல, ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எப்படியாவது ஆண்டவர் இன்று என் வீட்டில் வந்து வாசம் பண்ணணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆராதனை முடிகிற வரை இந்த ஃபயர் உங்களை விட்டு குறையக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடல் பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் நான் அக்கினியில நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வார்த்தைகள் வந்துடும், பார்த்து நீங்கள் வேகமாக படித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன்.
எல்லாரும் கரங்களை தட்டி என் இயேசு என்னோடு உண்டு, என்னோடு உண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் போல் யாரு உண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாரு உண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சி. எல்லா கரங்களை உயர்த்தி என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் போல் யாரு உண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. எல்லாரும் சொல்லுங்க, அவர் போல் யாரு உண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லையே. நான் எவ்வளவு வேணும் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு, நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லை. அப்பா என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. சொல்லுங்க எல்லாரும், ஜீசஸ் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அறிக்கையிடுங்க, அறிக்கையிட இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயங்களும் விலகும். நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. glory நன்றி அப்பா இயேசுவே. நான் எதற்கும் அஞ்சிடே. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நம்பிடுவே. எல்லாரும் சொல்லுங்க, என் உள்ளம் உடைந்திட்டாலும் நான் உம்மையே. நானும் ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. உண்மையாகவே ஒரு நிமிடம் நன்றி அப்பா, உம்மை பிரிந்து நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். வாழ முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. Yes, Lord. அவரை ஆராதிக்கும் போது தேவ மகிமை ரிஷகரதலரபா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ. இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், உனக்காக சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்கு மாறாத தேவன் அவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே நேசித்தவரும்
சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் இயேசுவே Thank you அப்பா நேசித்தவரோ சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே இல்லை 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 நான் உடைவதே இல்லை 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 நான் நொறுங்குவதில்லை இல்லை இல்லை நான் உடைவது இல்லை நான் நொறுங்கி போவதில்லை நான் நொறுங்குவதில்லை வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு சந்தோஷத்தோடு வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர் வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ இல்லை இல்லை ஒருபோதும் உற்சாகமாக இல்லை அவர் வாக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவரும் இல்லை வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர் காரிருள்களா பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே சொல்லுங்க எல்லாரும் காரிருள்களா பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே காலங்களில் வாக்கு சொன்னது நிறைவேற்றுவார் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை வாக்கு மாறாதவர் எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர் வாக்கு நீர் மாறாதவர்ப்பா இயேசு வாக்கு மாறாதவர் வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே நேசித்தவரோ சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே வெள்ளம் எத்தனை துன்பம் வந்தாலும் பாய்ந்தாலுமே எத்தனை வெள்ளம் போல வந்தாலும் சத்துருக்கள் போல என்னை எதிர்த்தாலுமே சொல்லுங்க இல்லை 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 நான் உடைவது இல்லை 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 நொறுங்குவதில்லை எத்தனை பேர் சொல்றீங்க இல்லை நான் உடைவதே இல்லை 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 நான் வாக்கு மாறாதவரே வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு இயேசு வாக்கு Thank you மாறாதவர் ரிஷபரகதலா வாக்கு மாறாதவர் வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர் வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ இல்லை 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 அவர் எப்போதும் வாக்கு மாற மாட்டார் அவர் வாக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் இல்லை ஒருபோதும் இல்லை 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 ஒருபோதும் இல்லை 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 ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே உன்னை கைவிட மாட்டேன் என்று வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு அவர்
சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். Yes Lord. வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு. Thank you அப்பா. ஆராதனை. Thank you Jesus. விஸ்வபரகதா. எல்லாரும் துதிக்கலாமா? ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும். எல்லாரும் உற்சாகமா தேவனாமம் மகிமைப்படும். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ரேபா ஷகதல ரபா துடதல ரபா ஆவிலே நிறைந்து சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாதவரே. ரிஷபல கரதல ரபா ரேமா ஷபா பாபா பாபா ரியந்தரல ரரா சொன்ன சொல்லை ரேமா ஷபா பாபா ரிகதல தேரபா ஷபா பாபா. எல்லாரும் ஆவிலே நிறைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே, தேவ மகிமை நம் மத்தியிலே. அவர் வாக்கு மாறாதவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனவர். வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், நிச்சயம் செய்வார். காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் சொன்னதை செய்வார். ரிஷபரகதலரபா. Yes Lord. Yes Lord. ரிஷகரபா. அவர் சொன்னதை செய்வார். தீரப ஷகரதலரபா தேரப ஷகதலபா. உன் பாதையெல்லாம் அந்தகாரமோ, காரிருகள் சூழ்ந்து கொண்டதோ, வெள்ளம் போல துன்பங்கள் உன் மேலே புரண்டு வந்தாலும் அவர் சொன்னதை செய்வார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். அவர் மனமாற மனிதன் அல்ல, மனு புத்திரனும் அல்ல. சொன்னதை செய்வார். ஷகரபா கபதலரபா தேரப ஷகதலரியந்தரலரபா. ஹalleluya ஹalleluya. இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, கூப்பிடுங்க இயேசு இயேசு இயேசுவே இயேசுவே. எங்க மத்தியில வாங்க இயேசுவே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. வாக்கு மாறாதவரே, சொன்னதை செய்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எஸ் லார்ட், உமக்கு நன்றி. அவருடைய கிருபைகள் பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் மதே. இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை. எல்லாரும் கேட்கலாமா அவரை பார்த்து? தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை
கிருபை தாருமே. எல்லாரும் ஆசையோடு இன்னும் தேவை கிருபை தாருமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. எல்லாரும் கேளுங்க அப்பா பார்த்து. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் சொன்னதை நிறைவேற்றுவார். ஒரு முறை சொன்னதை, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவீரே. காலத்தில் நிறைவேற்றுவீர். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது. எத்தனை பேர் சொல்றீங்க உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை? நன்றி அப்பா. உம்மால் இயேசுவால் கூடாதது எதுவுமில்லை. இயேசுவால் கூடாதது எதுவுமில்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. சொல்லுங்க எல்லாரும். சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கி. என் வாழ்விலும் என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது இயேசுவே. இயேசையா கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. இயேசுவால் கூடாதது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவால் கூடாதது எதுவுமில்லை. இயேசுவால் கூடா எதுவுமில்லை. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்து. எல்லாரும் சொல்லுங்க. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவுங்கப்பா என்னை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் கேட்கலாமாப்பா பார்த்து. கழுவும் உங்க சத்தத்தை உயர்த்தி. கரை நீங்க இருதயத்தை. வீலை போகா
பாத்திரம் நான் விரும்புவாயில்லையே, விலையெல்லாம் உங்க கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகா பாத்திரம் நான். என்னை யாரு விரும்பலப்பா? எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேனே. விலையெல்லாம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. இந்த காலவெளியில உடைத்து உருவாக்குங்கப்பா. தடைகள் யாவும் நீக்கி போடுங்கப்பா. எல்லா தடைகளும் மாறட்டும். உம்மை போல மாற்றுங்கப்பா. ஜீசஸ் உடைத்து உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, குயவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. சபை அறிக்கையிடுமா? உங்க கைகள் குறுகவில்லை. எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாத்தியமாய் மாற்றுகிற தேவன் அவர். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. என் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. நன்றியப்பா. வாக்கு பண்ணினத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க நிறைவேற்றுகிற தேவன். வாக்கு சொன்னதை ஒன்றும் பிசகாமல் அவள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து இந்த காலை வேளையில இந்த ஆராதனையின் முடிவில் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்ப வேணுமாய் செபிக்கிறோம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உடைய ஆடையை தொட்ட போது சுகமானாலே, அதுபோல நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆராதனையின் முடிவில் நீங்க தொட்டு உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவங்க விரும்பினதை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க நம்புறோம். இன்னுமா உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே. சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 1வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனங்களுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை உங்க கரங்களில் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே இந்த இடத்துல செய்தியாளர், நீர் பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுவார். உண்மையே நாங்கள் அழைக்கிறோம். இந்த வார்த்தை பகுதியை நீர் பொறுப்படுகிறாக ஒரு அடியானை ஊழிய செய்ய ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். கத்திரிகையில் மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 139 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன்.
ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பெரிய ஆராய்ச்சி போல கடவுள் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம் மேலே நல்ல அன்பு வைத்திருக்கிறார், நல்ல பாசம் வைத்திருக்கிறார். அவரை போல நேசிப்பதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். எங்கே இருந்து கடவுள் நம்மை ஆராய்கிறார், எங்கே இருந்து கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 139 16வது வசனத்தை வாசிப்போம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இங்கே வாசிக்கும் போது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. பாருங்கள், எங்கே கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்றால், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே, ஆண்டவர் கையிலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அதிலே எழுதி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மை எப்போ ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்றால், கருவிலே உருவாகிறதற்கு, அவயங்கள் உருவாகிறதற்கு முன்னவே கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பாருங்கள், இந்த குழந்தைகள் உருவாகும் போது எத்தனையோ ஆமென் முக சாயலில் உள்ள அணுக்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த சாயல்தான் என் மகள் வேணும், இந்த சாயல்ல தான் என் மகன் இருக்கணும் சொல்லி அந்த சாயல்ல உள்ள உயிரை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டு அதை கர்த்தர் கருவிலே வைத்து அதை வளரச் செய்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி, ஸ்தோத்திரா, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எங்கே ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம்? கருவிலே அவயங்கள் உருவாகிறதற்கு முன்னவே நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்ரா, அதே 139 13வது வசனத்தை வாசிப்போம். நீர் என் உள்ளிருதயங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரிகைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க விதமாய் கருவிலே உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை, ஸ்தோத்திரம், ஒரு பிரமிக்கத்தக்கதாக ஒரு உருவத்தை, ஒரு ஆச்சரியமான ஒரு சாயலை, அதுவும் தேவ சாயலை கர்த்தர் நமக்கு கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். படைப்பு என்பது கேவலமானதல்ல, படைப்பு என்பது நக்கலானதல்ல, அது பிரமிக்கத்தக்க விதமாய் உள்ளது. அல்லேலூயா. கடவுள் படைப்பு என்பது கிண்டலாக பேசிக்கிறதல்ல, அது ஆச்சரியமான ஒரு படைப்பு. ஆமென். அதை உணர்ந்தவன் அழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவான். இந்த சாயல் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. இந்த உலகத்திலே பிறக்கிறதற்கு முன்பதாகவே, அவயங்கள் உண்டாகிறதற்கு முன்பே, ஸ்தோத்திரா, பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஆமே, அவயங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. ஒரு மனித படைப்பு என்பது, ஆமென், கருவிலே தொடங்கி, ஸ்தோத்திரா, கடைசி வரை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது. எழுதுறது யாரு? எழுதுறது யாரு?
கர்த்தர் தான் அதை தன்னுடைய விரலினால் எழுதுகிறார். அவருடைய புஸ்தகத்திலே கருவுல உருவாகிறதுக்கு முன்னவே கர்த்தர் நம்மை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னார் இன்னார் என்று இன்னாருடைய பிள்ளைகள் இன்னார் இடத்திலே இருந்து ரட்சிக்கப்படுவார்கள், இன்னார் இடத்திலே ரட்சிக்கப்படுவான், என்னுடைய பிள்ளையாய் அவன் ஆமென் தூக்கி எடுக்கப்படுவான் என்று அவருடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகள் என்பது ஸ்தோத்திரம் ஒரு அற்பத்தனமானதல்ல, ஒரு ஆச்சரியமானது. அல்லேலூயா. ஆமென். கடவுளுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பது ஏதோ ஒரு கேவலமானதல்ல, அது ஒரு ஆச்சரியமானது. அது கிடைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது எல்லா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரியை நக்கலா பேசுறது மாதிரி அல்ல. ஆமென். அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை தான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை கருவிலே உருவாகிறதற்கு முன்னவே அவர்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே, ஆதியாகம புஸ்தகம் 25 22 27 வரை வாசிப்போம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவனான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். போதும். பாருங்கள், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரா, பிறக்கிறதுக்கு முன்னவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை கடவுள் அங்கே ஸ்தோத்திரா ஆமென் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த யாக்கோபு ஏசாவு இப்படித்தான் இந்த உலகத்திலே பிறந்து அவர்கள் இப்படித்தான் வளருவார்கள் என்று ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஈசாக்கிடத்திலும் அவன் மனைவியிடத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அல்லேலூயா. ஆக கடவுள் நாம் பிறக்கிறதற்கு முன்னவே நாம் எப்படி ஆசீர்வாதமாக வாழப்போகிறோம், எப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் வாழப்போகிறோம் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் என்றால் ஏசா. ஆமென். இளையவன் யாக்கோபு. யாக்கோபு கர்த்தரோடு நடந்து கர்த்தருடைய சந்ததிகளாய் வளருவார்கள். யாக்கோவுடைய சந்ததியில் தான் இஸ்ரவேல் கோத்திரம் தோன்றி இயேசு பிறப்பெல்லாம் அங்கேதான் நடக்க போகிறது. ஆனா ஏசா கடவுளை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஜனமாக மாறப்போகிறார்கள். ஆகவே கடவுள் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபை அவன் சேவிப்பார், மூத்தவன் இளையவனை சேவிப்பார். அப்ப இளையவன் மூத்தவனை விட ஆசீர்வாதமா வருவான், அவனோடு நான் கூட இருப்பேன். அப்ப ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னவே நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை நாம் எப்படி வாழ போகிறோம். ஆமென். ஏசாவுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்கணும், யாக்கோவுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னவே கர்த்தர் அவன் ஈசாக்கிடத்திலும் அவன் மனைவியிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக நாம நினைப்போம், ஆமென், நாம நல்லவர்களாக இருந்ததுனால தான் கடவுள் நம்மளை ரட்சித்தாரோ. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் பைபிள் வசனத்தின்படி நாம் பார்த்தோம்னா ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆமென் பவுல் சொல்லுகிறார், நான் சபைகளை துன்பப்படுத்தினேன். ஆமென். சபைக்கு போற மக்களை அடிச்சு கொலை செய்திருக்கிறேன்.
ஆனா கர்த்தர் என் மேல் வைத்த பெரிதான கிருபையினாலே, தாயின் கருவில உருவாருக்கு முன்னவே என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதினாலே, அவருடைய பெரிய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சபைகளை பாழாக்கின சவுல், ஆமென், சபைகளை உருவாக்குற ஒரு பவுலாக கர்த்தர் மாற்றின பொழுது கருவிலேயே கர்த்தர் என்னை முன்குறித்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிறக்கிறதுக்கு முன்பதே கர்த்தரால் நிர்ணயிக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது. அல்லேலூயா. எரேமியா 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா பிறக்கிறதுக்கு முன்னவே, ஆமென், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். வாசிப்போமா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்கள், இந்த எரேமியா தீர்க்கதரிசி, ஸ்தோத்திரா, அவன் தன்னை ஒரு சிறு பிள்ளை என்று சொல்லுகிறார், என்னால் ஊழியத்துக்கு போக முடியாது என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிறக்கிறதுக்கு முன்னவே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, அல்லேலூயா, உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஓ, எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு தெய்வம்! தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னேயே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் சங்கீதம் 139:1 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசா கடவுளிடத்திலே வரமாட்டான், ஏசா பக்தியுள்ள ஒரு சந்ததியாய் வாழ மாட்டான் என்று அவன் பிறக்கிறதுக்கு முன்னவே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னவே யாக்கோபு கடவுளுடைய சந்ததிதான், அது பக்தியுள்ள சந்ததிதான் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைப்போம், நாம செஞ்ச நீதியில தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒரு பக்தியுள்ள குடும்பமா மாறிட்டோம் என்று. இல்ல, கடவுள் அதை முன்கூட்டியே தாயின் கருவிலேயே எழுதி வைத்திருக்கிறார். ஏசா பக்திக்குள்ளே வரமாட்டான் என்பதை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். அப்பனா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மனித ஆவியல் எங்கேயோ ஒரு இடத்திலே இருக்குது, அதையெல்லாம் அறிந்தேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னையே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னையே பரிசுத்தம் பண்ணினாராம். எங்கே நடக்கிறது? கருவுல பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். நான் மண்டப கேம்ப்ல இலங்கை அகதி மக்களுக்கு 10 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். அப்போ இப்போ அந்த சபையில பாஸ்டரா இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் அருந்தவ செல்வன், அவர் ராஜன் என்று சொல்லுவோம். அவர் இப்போ அவர் தான் பாஸ்டரா இருக்கிறார். அவர் இலங்கையிலிருந்து வந்த பொழுது கொஞ்ச நாளையில் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரில் கை வைத்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அவருக்குள்ள இருக்கிற பேய் வெளியே வந்தது. அப்போ நான் கேட்டேன், நீ எங்க வச்சு அவனை பிடிச்சேன்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, அவன் அம்மா வயிற்றுல 6 மாசத்திலேயே நான் உள்ள போயிட்டேன்னு சொல்லிச்சு. அம்மா கருவுல 6 மாச கருவிலேயே நான் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள கருவுல இருந்தேன்னு சொல்லுது. அது ஏதோ ஒரு பிசாசு பேரை சொல்லுது, அது இப்போ உங்களை சொல்ல முடியாது. இது ஒரு பெண் தெய்வத்து பேரை சொல்லுது. ஏன்னா அவங்க அப்பா ஒரு கோயில் பூசாரி, இந்த பையனுடைய அப்பா. அதனாலே கருவிலேயே நான் உள்ள போயிட்டேன்னு சொல்லுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கருவிலேயே நான் உன்னை தீர்க்கதரிசியாக பரிசுத்தம் பண்ணினேன். இது உண்மையா உண்மை இல்லையா? உண்மை. ஹல்லேலூயா.
கருவிலேயே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். யாராக? தீர்க்கதரிசியாக. அப்போ கடவுள் நம்மை இந்த இடத்துல கொண்டு வரணும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமா, சாட்சியான ஒரு குடும்பமா நீ வாழ போகிறாய் என்பது அது ஒரு தீர்மானிக்கப்பட்டது. எப்போது? கருவிலேயே தீர்மானிக்கப்பட்டது. அதனாலதான் நீ அழியல. அதனாலதான் கடல்ல எவ்வளவோ பிரச்சனை வந்தது, போட்ல. அப்பெல்லாம் நீ சாகல, புயல்ல சாகல, குண்டு அடிபட்டு சாகல. அது எனக்கு நடந்தது. அல்லேலூயா, ஆமென். நம்ம போட்டு இப்படி கிடக்கும்போது இப்படி உழும். பீரங்கி குண்டு, துப்பாக்கி குண்டு இல்ல. இந்த உட்காந்துருக்காங்க என் மச்சான், பெரிய பீரங்கி குண்டு வந்து இந்த போட்டு பக்கத்துல கடல்ல டொம்முன்னு உழுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ புயல்ல மாட்டி இருக்கிற, வெள்ளத்துல, போட்ல சாகுறதுக்கு எத்தனையோ கட்டங்கள்லாம் வந்தது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் காப்பாத்தினார் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு வேலை உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பணி உனக்குன்னு இருக்கிறது. எவ்வளவு காற்று அடிச்சாலும் அது உன் மேல புரளாது. அல்லேலூயா. எவ்வளவு தீ எழும்பினால் அதுல நீ என்ன செய்ய மாட்டாய்? வேகவே மாட்டாய். அல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள் உன் குடும்பத்துக்கு வந்திருக்கிறது. ஏன் அழியல? ஆமென். உன்னை கர்த்தர் தாயின் கருவிலேயே முன்குறித்து இருக்கிறார். அது தீர்மானிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் அங்கே தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து என்னை நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 139ல 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். போதும் பாருங்கள், இது எதை குறிக்கிறது? உன்னை நான் நடத்துவேன். நீ நடந்து போகும்பொழுதெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். நீ படுத்து கிடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை நடத்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. நான் உன்னை நடத்துகிற ஒரு தேவன். நான் நடந்தாலும் அங்கேயும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். நான் படுத்தாலும் என் பக்கத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாயின் வார்த்தைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் உன்னை காப்பாற்றுகிறார். நீ நடந்து போகும்பொழுது காப்பாற்றுகிறார். நீ படுத்து கிடக்கும் போது கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நீ பயணங்கள்ல போகும்போது கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை அவருக்கு செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அவரை நான் தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. சும்மா தொழுது கொள்ள முடியாது. இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து, அப்படி என்றால் பாத்திரம் என்றால் மனித வாழ்க்கை. இரட்சிக்கப்பட்டு நான் அவரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து, இரட்சகா உம்மை நான் தொழுது கொள்ளுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நடந்து போனாலும் கூட இருக்கிறார். படுத்திருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாத்ராம புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிப்போம். வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். பாருங்கள், போதும் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கு. ஒரே ஒரு செக்யூரிட்டி போட்டோம்னா மாசம் 50,000 ரூபாய் போகும் இப்போ. அல்லேலூயா. ஆனா இந்த மண்ணான மனுஷனுடைய பாதுகாப்பை விட கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை பாதுகாக்க நான் ஒரு தூதனை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு. வழியில் அப்படி சொல்றது வாழ்க்கையின் வழி. ஒவ்வொரு மனிதனுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு தூதன் இருக்கிறார். இது சத்தியமான வார்த்தை. இது பொய் இல்ல, சத்தியமான வார்த்தை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா
அவனுக்கென்று கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். அவன் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனை விடுவித்து 4வது காவலை கடந்து வெளியே கொண்டு விட்டுட்டு போன்னு சொன்னா, அவன் வந்து ஜெபிக்கிற மார்க்கு என்கிறவனுடைய வீட்டில் ஜெபம் பண்ணுகிற வீட கதவை தட்டும் பொழுது ரோதை என்கிற ஒரு பெண்ணு ஒட்டு கேட்டுட்டு, இதோ பேதுரு சத்தம் கேட்குது, கதவை தட்டுகிறார் என்று போய் சீசர்கள்ட்ட சொல்லும் போது சீசர்கள் எல்லாரும் சொல்றாங்க, அவருடைய தூதனாக இருக்கலாம். அப்ப அந்த காலத்திலே அவர்களுக்கு நல்லா தெரிகிறது, ஆமென், நமக்கு ஒரு தூதன் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தூதனாய் இருக்கலாம். தூதனும் பேதுரு குரலும் ஒரே மாதிரி இருக்குது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆக தூதனாய் இருக்கலாம். இல்ல இல்ல அவர்தான் சொல்ற அந்த ரோதைன்னு சொல்ற பெண்ணு. உடனே கதவு திறந்து பார்த்தா பேதுரு நின்று கொண்டிருக்கிறார். உடனே பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி என்னை விடுதலையாக்கி, ஆமென், யூதர்களுடைய கைக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த பூமியிலே ஒரு ஸ்தானம் இருக்கிறது. நீ போய் சேர வேண்டிய ஒரு இடம். ஆமென். வாழ்க்கையின் முடிவிலே ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே ஒரு ஸ்தானம் இருக்கிறது. நீ அடைய வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஆமே, உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க உனக்கு கர்த்தர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்தானம் சொல்றது, பூமியிலே நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்க ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அல்லேலூயா. பூமியிலே வாழ்க்கையில ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அதுக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் கூட இருப்பார். ஆமென். நித்தியத்திலே போவதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, பரலோகத்துக்கு. அதுக்கும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா. உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருவிலே தெரிந்து கொண்டா, கருவிலே உருவாகும் முன்னதே உன்னை அறிந்தார், உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பெற்றெடுத்து உன்னை வளர்த்து நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறார். ஒரு தூதனை ஆண்டவர் வைத்து ஒரு ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க உன்னை நடத்துகிறார். கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு திட்டத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ஆனா எத்தனை பேர் பொறாமையிலே அதை தடுத்து எதிர்த்து நின்றாலும் அந்த தூதன் பட்டயத்தை வைத்து யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். உன்னை உயர்த்துகிற ஒரு ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போவார். ஆனா பொறாமையில யாராவது எதிர்த்து நின்றா கர்த்தர் அந்த பொறாமைப்படுகிறவர்களோடு யுத்தம் பண்ணுவார். ஏன்? அந்த தூதன் தான் நமக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறாமை இருக்கிறது. யாராவது முன்னேறது பிடிக்காது. அல்லேலூயா. அது ஸ்தோத்திரா. இந்த பொறாமை யாருக்கு இருக்கிறதோ அவங்க குடும்பம் ஒப்பேறவே செய்யாது, முன்னேறவே செய்யாது. பொறாமை என்கிற ஒரு பேய் உங்களுக்குள்ள நுழையாம என்ன செய்யணும்? உங்களை பாதுகாக்கணும். அல்லேலூயா. கடந்த காலத்தில் ஒருத்தவங்க ஒரு கதை சொன்னாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஏதோ ஒரு காரியம் குழப்பிக்கிட்டே வருது. இதை யாரு இந்த குழப்பத்தை செய்யறான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஆனா பார்த்தா கூட பிறந்தவங்களே ஒருத்தவங்க சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த காரியங்களை தடுத்துக்கிறான். எவ்வளவு பெரிய பொறாமை பத்தியலா. என் குடும்பம் முன்னேறல, அதனால எவனையும் முன்னேற விட மாட்டேன். அல்லேலூயா. அக்கா தங்கச்சிக்குள்ள பொறாமை, அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமை, அக்கா தம்பிமாருக்குள்ள பொறாமை. அல்லேலூயா. இந்த பொறாமை எந்த குடும்பத்துல எந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்குதோ, ஸ்தோத்திரா, நீ எங்க பல்ட்டி அடிச்சாலும் ஒரு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கூட நீ பெறவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. என்னுடைய மனசாட்சிக்கு கடவுளே சாட்சி, எனக்கு ஒரு பொறாமையுமே கிடையவே கிடையாது. அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷம் தான் எனக்கு வரும். ஆமென். எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் வரும். யாராவது நல்ல ஆசீர்வாதமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. யாராவது முன்னேறாங்கன்னா
அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பொறாமை என்கிற பேய் உள்ள வந்துட்டா தானாகவே நம்முடைய தொழில்கள்லாம் அப்படியே அடிவிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், கடவுள் 3 ஸ்டெப்பு கீழே கொண்டு வருவார். ஏன்? உனக்குள்ள ஒரு பொறாமை இருக்குது. அல்லேலூயா, அந்த பொறாமைங்கிற பேயை நீ புடுங்கி போட்டாதான் உன் குடும்பம் சத்தியமா முன்னேறும். எந்த ஒரு வழியில முன்னேறவே முடியாது. அல்லேலூயா, அது ஒரு பெரிய பிசாசுனுடைய சக்தி பொறாமைங்கிறது. அல்லேலூயா, அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக ஒரு ஆசீர்வாதமான பாதையிலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கடவுள் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 23 வசனத்தை வாசிப்போம். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிரிகளை நான் துரத்துவேன், தடைகளை உடைத்து வாழ்க்கையின் வழியை உனக்கு சரி பண்ணி உன்னை நடத்துவேன். நானே உனக்கு முன்னே போவேன், உன்னுடைய எதிரிகளை எல்லாம் நான் தகர்த்து போடுவேன், அதம் பண்ணுவேன், அவர்களை அழிப்பேன். எதற்காக? உன்னை நடத்தி கொண்டு போவதற்காக. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரா. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் உனக்கு முன்னே போவார். ஆமென். கடவுள் உனக்கு முன்னே போய் எமோரியர்களையும் எபூசியர்களையும் உன்னுடைய எதிரிகளை கர்த்தர் அதம் பண்ணுவார். ஆமென். எதற்காக? உன்னை நடத்தி கொண்டு போக, உன்னுடைய வாழ்க்கையின் வழியை ஆண்டவர் சரி பண்ணி கொண்டே போவார். வா மகனே வா, ஆமென், வா எனக்கு பின்னாடி வா, எதிரிகளை எல்லாம் நான் அழித்து கொண்டிருக்கிறேன் அது என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் உனக்கு முன்னே போய்கிட்டே இருப்பார். ஆமென். உன்னுடைய சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த உலகத்திலே அவர் உனக்கு துணையாய் இருப்பார். நீ பயப்படவே தேவையில்லை. அல்லேலூயா, ஆண்டவர் உனக்கு துணையாய் இருந்து உன்னை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 12வது வசனம் வரை வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். போதும் பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரா, குனிந்து தரையிலே 2 தடவை திரும்பவும் எழுதினார் என்று நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புஸ்தகம் வைத்திருக்கிறார். அதிலே ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னவே நம்மை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுது பாவம் நம்மை அறியாமலே ஒட்டி கொள்ளுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மோசமான பாவம் விக்கிரக ஆராதனை, அடுத்து விபச்சார பாவம், அடுத்து மதுபான களியாட்டம், அடுத்து இந்த கொலைகள், களவுகள், இதெல்லாம் நிறைய பாவம் இருக்குது. இந்த மாதிரி பாவங்கள் மனிதனை அவனை அறியாமலே அவனை ஒட்டி கொள்ளுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆக இந்த உலகத்திலே இயேசு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இந்த பைபிள் இல்லாமல் நான் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆக ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள். அவளை பிடித்து கொண்டு இயேசுவிடத்திலே கூட்டிட்டு வருகிறார்கள். இயேசுவிடத்திலே கூட்டிட்டு வரும்பொழுது இவள் விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இவள் மேல் கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் குனிந்து தரையிலே எழுதினார். என்னத்தை எழுதினார் என்றால், நிற்கிற ஒவ்வொருவருடைய பாவத்தையும் ஆண்டவர் கணக்கு போட்டு எழுதிக்கிறார். ஏன் இப்ப தீர்ப்பு சொல்லணுமே. அல்லேலூயா. இவர்கள் ஒவ்வொருடைய பாவத்தையும் ஆண்டவர் தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். ஆக ஆண்டவர் என்பவர் ஸ்தோத்திரா ஒவ்வொருடைய பாவத்தையும் தரையிலே எழுதி, பாவம் நிறைய இருக்கிறது, அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன்
முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை சரித்திர புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்குது. அதை திறந்து பார்க்கிறார், பாவம் ஏராளம் இருக்குது. பாவத்தை ஆமேன் ஆண்டவர் எழுதி டோட்டல் பண்ணி ஏராளமான பாவம் இருக்குது. ஒருத்தர் பாவம் இல்லாமல் இருந்தா கடவுள் சொல்லியிருக்க மாட்டார், நீ கல்லறிப்பான்னு சொல்லியிருப்பார். ஆமேன், ஏராளமான பாவம் எல்லாரும் செஞ்சிருக்கிறான், சிறியவனிலிருந்து பெரியவர்கள் வரை. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமை வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார், மறுபடியும் எழுதுகிறார். அல்லேலூயா. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் கல்லுகளை போட்டுட்டு ஓடி போய் விட்டார்கள். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டார், ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அவள் இல்லை ஆண்டவரே என்று சொன்னாள். ஆண்டவர் சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு மாத்திரம்தான் மனிதனை பாவம் இல்லாமல் நடத்தி கொண்டு போகிறவர். இயேசுதான் நீ பாவம் செய்யக்கூடாது என்று ஆமென் ஸ்தோத்திரா அவை பாசத்தோடு உன்னை பார்த்து சொல்லுகிறவர். அல்லேலூயா. நீ இந்த உலகத்திலே பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஏனென்றால் பாவம் நீ செய்வாய் என்றால் உன் வாழ்க்கை அழிந்து போய்விடும், உன் வாழ்க்கை இருளுக்குள்ளே போய்விடும், உன் பிள்ளைகள் மேலே சாபங்கள் வரும், உன் சந்ததிகள் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறும். அதனால நீ இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்திலே உன்னை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு தெய்வம். ஆமென். இயேசுவை தவிர வேறு யாருமே நீ பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், ஆமென், ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறது, அது சத்தியமானது. அவன் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்று சொல்லுவது கிருபை என்பது. அதனாலதான் கிருபையும் சத்தியமும் ஒன்றை சந்திக்கும். அல்லேலூயா. உன்னை நான் தண்டிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார், அது கிருபை. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார், அது சத்தியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளையே, அவன் இந்த உலகத்திலே உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, உலகத்திலே நிறைய பாவங்கள் இருக்கிறது. விபச்சார பாவம், மதுவான பாவங்கள், சண்டைகள், பொறாமைகள், ஸ்தோத்ரா, கொலை வெறிகள், இரத்த சிந்துகிறது, அநியாயமா ஒருத்தவங்களை துன்பப்படுத்துகிறது, ஏராளமான பாவம் இருக்குது. அதனால இந்த இயேசுவை நீ பிடிச்சிக்க, இயேசுவோடு இந்த உலகத்துல நட, அவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. எழுதுகிறார், அவருடைய கை பூமியில எழுதுது, அங்கே கணக்கு பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அல்லேலூயா. தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதேன் சீக்கிரம் முடிக்க போகிறோம். வாசிங்கப்பா. தானியேல். பெல்ஷாத்சார் எனும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நெபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பாருங்கள், நான் சொல்றேன், இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறோம். இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது பெல்ஷாத்சார் என்கிற ராஜா, பாபிலோன் தேசத்தை ஆண்ட ராஜா, இப்பொழுது ஈராக்கு தேசமா இருக்கிற பாபிலோன் தேசம், அதை ஆண்ட இந்த பெல்ஷாத்சார் ராஜா அவன் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள தங்க பாத்திரங்கள், ஸ்தோத்ரா, கடவுளுடைய பொற்பாத்திரங்கள், தேவ ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்தமான பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து அதிலே அவன் மனைவியும் அவன் வப்பாட்டிகளும் மதுபானத்தை ஊத்தி குடித்து விக்கிரகங்களை புகழ்ந்து, விக்கிரகங்களை மேன்மை பாராட்டி புகழ்ந்து துதிக்கிறார்கள். அப்பொழுது துதிக்கும் பொழுது ஒரு லைட்டுக்கு எதிர ஒரு செவுர்ல ஒரு கை விரல்கள் வானத்திலிருந்து வருது. ஆமீன். பூமியில கால்லாம் கிடையாது, இங்கே ஒரு செவுத்துல ஒரு கை விரல் வந்து எழுதுது. ஆமீன். அந்த விரல்கள் என்ன எழுதுகிறது என்றால், அது ஒரு பாசையில மெனே மெனே தெக்கால் உப்பாசின்னு எழுதுகிறது. அது என்ன எழுதுகிறது என்றால், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டால்
அதனாலே உன்னுடைய ராஜ்யம் அழிய போகிறது, நீயும் சாக போகிறாய். இதை சுருக்கமா சொன்னான். ஏன்? நீ இந்த உலகத்துல வாழும் பொழுது கடவுளுடைய பொற்பாத்திரங்களை, எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பொற்பாத்திரங்கள்ல மதுபானத்தை ஊத்தி நீயும் உன்னுடைய மனைவி வப்பாட்டிகளும் குடிக்கிறவதியா? குடிக்கிறது மாத்திரமல்ல, விக்கிரகங்களை புகழ்ந்து ஆராதிக்கிறவதியா? அப்பொழுதே அங்கு ஒரு எழுத்து, ஒரு கை வந்து எழுதுகிறது. கடற்கரையில இயேசு தன்னுடைய விரலினால் பாவங்களை கணக்கு போட்டு கூட்டி எழுதுகிறார். இங்கே ஒரு விரல் வந்து எழுதுகிறது, நீ தராசிலே நிறுக்கப்பட்டாய், குறைவாக காணப்பட்டாய். பாவத்தை நிறுக்கிறார், வாழ்க்கையை நிறுக்கிறார். நீ செய்த அநியாயங்களை எல்லாம் நிறுத்து பார்த்து வாழ்க்கையிலே பாவேன் குறைவாக காணப்பட்டாய். ஸ்தோத்திரா. ஒரு மீன் இருக்குது, வாவல் பாருங்க. ஒரு வாவல் 1/2 கிலோ இருந்தா அது கிலோ 2000 3000 போகும். ஆனா 1/2 கிலோவுக்கு 1 கிராம் 2 கிராம் குறைஞ்சிட்டா கிலோ வந்து 1000 ரூபாய் போயிடும். அது மாதிரி கொஞ்சம் தராசில நிறுத்து பார்த்தா குறைவா காணப்பட்ட, அதனால உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஸ்டாப் பண்ண போற. ஸ்டாப் பண்றது மாத்திரமல்ல, நீ அழிய போற, உன் குடும்பம் அழிய போகுது, உன் ராஜ்யம் அழிய போகுது. தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். தானியேல் 5:24 31 வரை வாசிக்கும் போது, ஆமென், தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய் என்றும், ஆமென், ஸ்தோத்திரா, உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கி உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாயிருச்சு. அப்போ தேவன் நம்மை வாழ்க்கையிலே தராசிலே நிறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும், பாவத்தை நிறுக்கிறார், நீதியை நிறுக்கிறார், நீ செய்கிற தர்மங்களை நாமே நிறுக்கிறார். அதனாலதான் கொர்நேலியுடைய தர்மங்கள், ஆமென், பரலோகத்துக்கு எட்டினது என்று தேவதூதன் கொர்நேலியு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொர்நேலியுவே, நீ செய்த தான தர்மங்கள் பரலோகத்தை எட்டினது. அதையெல்லாம் ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். ஆக இந்த உலகத்திலே நான் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழணும். ஹல்லேலூயா. யாத்திராம 24ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராம 24:12 வேகமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிக்கிறதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவோடு எழுந்து போனான். பாருங்க, இங்கே ஆண்டவர் ஸ்தோத்திரா மோசேயை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நானே எழுதி ஆமென் கொடுப்பேன், மக்களுக்கு உபதேசிக்க. யாத்திராவும் 31:18 சொல்லுகிறது. யாத்திரா 31:18 தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராவும் 32:16 சொல்லுகிறது, அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டது. 10 கட்டளை எழுதி கொடுத்த பலகை. ஆமென். விரலினால் கடற்கரையில பாவத்தை எழுதி கணக்கு போட்டவர். ஆமென். நிறுத்து, ஒரு விரல், தேவனுடைய விரல் வந்து ஆமென் தராசிலே நிறுத்து கணக்கு போட்ட ஒரு ஆண்டவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய விரல்களே தேவனுடைய விரல்களினால் பலகையிலே எழுதி மக்களுக்கு உபதேசிப்பதற்கு. அல்லேலூயா. கடவுள் மனிதர்கள் உபதேசத்தை கேட்க வேண்டும், உபதேசம் சொல்ற இடத்துக்கு போகணும். ஆமென். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு, ஜனங்களுக்கு உபதேசிப்பதற்கு, உபதேசத்தை கேட்கணும். அதுக்காக ஆண்டவர் சபையை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உபதேசிப்பதற்கு நான் எழுதின, அதில் எழுதி பாருங்க, நான் எழுதின. நமக்கு போதிக்க கடவுள் 10 கட்டளைகளை எழுதி வச்சிருக்கிறார். இந்த பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? தேவ ஆவியானவரே இதை எழுதினார். இந்த பைபிள, இந்த தீர்க்க தரிசன வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் இந்த புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
யாத்திராகமம் 31:18 தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது. யாத்திராகமம் 32:16 அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டது. ஆண்டவர் தம்முடைய கையினால் 10 கட்டளை பலகையை செய்தார். அதிலே தேவன் தன்னுடைய விரலினால் 10 கட்டளைகளை எழுதினார். அது எதுக்கு? நமக்கு உபதேசிப்பதற்கு. நமக்கு உபதேச தேவை. கருவிலே தெரிந்து கொண்டார், நடத்தினார். அல்லேலூயா. உபதேசத்தை கேட்க வேண்டாம். ஓ கடவுள் தான், கடவுள் என்னை பெறலை, எங்கள் அம்மா தான் என்னை பெற்றெடுத்தாரு. அல்லேலூயா. அந்த டாக்டர் தான் என்னை பெற்றெடுத்தாரு. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. கடவுள்லாம் என்னை பெற்றெடுக்கல, அந்த டாக்டர் தான் என்னை பெற்றெடுத்தாரு, எங்கள் அம்மா தான் என்னை பெற்றெடுத்தாங்க, பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லை. கர்த்தர் தான் நம்மை ஆண்டவர் கருவிலேயே தெரிந்து கொண்டிருக்கிறார். கருவிலே உருவாகிறதுக்கு முன்னவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ யாருக்கு சொந்தம்? நீ கர்த்தருக்கு சொந்தம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உபதேசிப்பதற்காக நான் ஒரு பலகையை நானே செய்து நானே என்னுடைய விரல்களில் நான் எழுதி 10 கட்டளையை சொல்லுவோமா? யாராவது 10 கட்டளை என்ன சொல்லுகிறது? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. உன் தாயை உன் தகப்பனை நீ கனம் பண்ணுவாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அடுத்தவனுடைய மனைவியோ வேலைக்காரனையோ அவனுடைய வீட்டையோ கழுதையோ இச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் கடவுள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 பலகையை தன் கையினாலே செய்து தன்னுடைய விரலினால் எழுதி அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு உபதேசிப்பதற்காக. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அடுத்தவனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. இந்த உலகத்தில் நிறைய பாவம் இருக்கிறது. செல்லிலே நிறைய பாவம் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா உன் ஆத்துமாவை காப்பாற்றணும். அல்லேலூயா. உன்னை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக சாத்தான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை ஒரு கெட்ட மனுஷியா மாற்றுவதற்காக அவன் ஐடியா பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. எசேக்கியேல் 36:25 வாசிப்போம். இன்னும் 2 வசனங்களை வாசித்து முடிய போகிறோம். எசேக்கியேல் 36:25 வரை. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. அல்லேலூயா. கடவுள் ஸ்தோத்திரா 10 கட்டளைகளை நமக்கு எழுதி ஆண்டவர் தம்முடைய விரலினால் உபதேசிப்பதற்காக மோசேக்கு எழுதி கொடுத்து திரும்பவும் பாவம் செய்கிறார்கள். திரும்பவும் ஆண்டவர் விட்டு விலகிறார்கள். ஆண்டவர் புது உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய ஆவியை எல்லா மனிதர்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு புது உடன்படிக்கையை, ஒரு புதிய மார்க்கத்தை, திட்டத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அதனால எழுதப்பட்டிருக்கிறது 25 வசனத்தில், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அது இயேசுடைய இரத்தம். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். நம்ம இயற்கையாகவே ஸ்தோத்திரம் நாம விக்கிரகங்களை செய்து கும்பிடுகிறவர்களாக மாறிவிட்டோம். ஏன்னா நாமும் ஒரு உருவம்,
நாமும் மற்றவர்களும் ஒரு உருவத்தை பார்க்கணும்னு விரும்புறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சத்தத்தை நீ கேட்டா என் உருவத்தை நீ பார்க்கல, ஆகவே எனக்கு நீ உருவம் செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. இங்கே எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாகுவீர்கள். ஆமென். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அப்படின்னா ஒரு புது இருதயம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு ஆவிக்குரியவர்களாக மாறணும். பாருங்க, அதுல வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல போதனை. யார் சொல்றதையும் கேட்காதீங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கர்த்தருடைய ஆவி, புதிதான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து நீ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, பாவத்தை மன்னிங்கன்னு கதறும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஆவியை உனக்குள்ளே வைப்பார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தேசம். இந்த ஊர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தேசம். இந்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், அழிஞ்சு போக மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. இந்த தேசத்திலே குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி. நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது உன் வாழ்க்கையில நிறைய அசுத்தம் இருக்குது, அதையெல்லாம் ஆண்டவர் நீக்குவாரா. அல்லேலூயா. ஒரு 2 வீலரை கொண்டு போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அவன் முதலாவது நிறைய சோப்பு போடுவான், அப்புறம் நல்ல ஃப்ரெஷரான தண்ணியை வச்சு அடிப்பான், ஒரு புது வண்டி மாதிரி கழுவி கொடுப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், வறுமையை கட்டளையிடாமல், தரித்திரத்தை கட்டளையிடாமல், நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம, நல்ல ட்ரெஸ் இல்லாம, உணவுக்கு ஆமென் கஷ்டப்படுகிற குடும்பமா இராதபடிக்கு பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து. அல்லேலூயா. எந்த ஊர் கோதுமை? பஞ்சாப் கோதுமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. ஒரு பஞ்சாப் அல்லேலூயா சொல்லுங்க பாபா. மூச்சு இருக்கிறவரை சொல்லிட்டே இருக்கணும். இதான் என்ன அல்லேலூயா? பஞ்சாப் அல்லேலூயா. பஞ்சாப்ல ஒரு பெரிய எழுப்புதல் நடக்கு தெரியுமா? நிறைய சீக்கியர்கள் இயேசுவிடத்திலே வர்றாங்க. அல்லேலூயா. போன வருஷம் மாத்திரம் 12 லட்சம் பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களாம் சீக்கியர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 12 லட்சம் பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களாம். நம்ம ராம்நாட்டில் இருக்கிற சான்சன் பாஸ்டர் பஞ்சாப்ல ஒரு 8 சபை கட்டி கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் பஞ்சாப்ல போய் ஊழியம் செய்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்க தெரியுமா? பஞ்சாப் ஒரு கிறிஸ்தவ மாநிலம் என்ன செய்ய போகுது, மாற போகிறது என்று பயந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் பஞ்சாப்ல எழுப்புதல் நடக்க தெரியுமா? அவங்க அல்லேலூயா எப்படி இருக்குது, சும்மா லாங். ஆமென். நம்ம எப்படி அல்லேலூயா சொல்றோம்? அல்லேலூயா. இந்த மூச்சு, ஆமா, மூச்சு பெருசா இழுத்துடக்கூடாது. ஒரு டாக்டர் சொல்றாரு, அவருக்கு ஒரு 85 வயசு, அவருக்கு நம்ம ஹார்ட் வந்து நல்லா வேலை செய்யணும்னா மூச்சை அப்படி இழுத்து இழுத்து உசு உசுன்னு விடணுமா, அதே மாதிரி சொல்லி காமிக்கிறார். அவர் ரொம்ப காலம் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பஞ்சாப்ல எழுப்புதல் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க அல்லேலூயா ரொம்ப லாங்கா சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா. உங்களுக்கு வெக்க வருது வந்தீங்களா, உங்க சவுண்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்க குரல் வெளியே வந்துச்சுன்னா நிப்பாட்டி இருக்கீங்களா? சொல்லுமா. பஞ்சாப் ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமையை வரவழைத்து அதை நான் பெருக பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல உணவுகளை உன் குடும்பத்துக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். எப்போ அந்த ஆசீர்வாதம் வரும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ ஆண்டவரிடத்துல வந்து நீ ஆண்டவருடைய ஆவியை பெற்று உன்னுடைய கல்லான இருதயம் மாற்றப்பட்டு நீ வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது. ஹல்லேலூயா.
27 சொல்லுது பாருங்க, உங்க உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைகொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படி பண்ணும்போதுதான் அவன் கோதுமையை உணவை, நல்ல ஆசீர்வாதமான உணவை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே எங்கள் அம்மா குடும்பம், நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவர்கிட்ட வரல. அல்லேலூயா. நல்ல சாப்பாடு இருக்காது. அல்லேலூயா. சரியான வறுமையான குடும்பம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வர வர உண்மையாகவே இந்த வறுமையெல்லாம் மாறினதை பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா வறுமையும் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு கடவுள் எப்படி வச்சிருக்காருன்னா, நிறைய பேருக்கு உணவு கொடுக்கும்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்ரா. அங்கே வசனம் அப்படித்தான் சொல்லுது, கோதுமையை உனக்கு வரவழைப்பேன். அல்லேலூயா. நாங்க தேடின இந்த ஏசப்பாவை, ஆமென், இன்றைக்கு நீங்க நிறைய பிள்ளைகள் தேடுகிறீங்க. உங்களை பார்த்து இன்னும் நிறைய குடும்பம் ஆமென் ஏசப்பாவை தேடட்டும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறத பார்த்து இன்னும் நிறைய குடும்பம் பக்கத்துல ஏசப்பாவை தேடட்டும். கரங்களை தேடி கதிர் சோதரம் பண்ணுமா. அல்லேலூயா. நீங்கள் இனிமேல் சாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவே. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்குட்டு ஒரு கூடையில் ஒரு ஆப்பிள் 2 கிலோ கிடக்குது, இங்குட்டு ஒரு கூடையில் பன்னீர் திராட்சை ஒரு 2 கிலோ கிடக்குது, வெள்ளை திராட்சை அங்குட்டு ஒரு 1 கிலோ கிடக்குது, மாதுளம்பழம் அங்கே பீரோவுக்குள்ளே பிரிச்சுக்குள்ள ஆமென் அங்கே 1 கிலோ கிடக்குது. அல்லேலூயா. ஆமென். கனிகளால் விருட்சங்களால் ஒரு வீடை கர்த்தர் என்ன செய்வா? ஆமென். இப்போ நம்ம வீடு அப்படியே இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. நீ ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது இந்த ஆசீர்வாதமெல்லாம் உனக்கு வரும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஆண்டவர்கிட்ட வரமாட்டேன், ஆனா அந்த ஆசீர்வாதமெல்லாம் என்கிட்ட வருமா? இப்படி தாண்டி வருமா? ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நீ ஆண்டவருடைய ஆவியை நீ பெற்று, ஆமென், நீ ஆண்டவருடைய வசனத்தில் நீ வாழும் பொழுது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வரும். அல்லேலூயா. கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே ஆவியை நான் வைத்து உங்களை ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நான் நடத்தி கொண்டு போவேன். இதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 6ல இருந்து 9 வரை வாசிப்போமா? வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாக தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். 9 அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்து சவுலு ஒரு கரடுமுரடான ஒரு மனிதன். கடவுள் அவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளும் பொழுது கடவுள் தம்முடைய ஆவியை அவனுக்குள்ளே அனுப்புகிறார். வசனம் சொல்லுகிறது, நீ அவங்க தீர்க்கதரிசிகளோடு நடந்து போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். அவன் ஆவியானவருக்கு ஏற்ற மாதிரி நீ எசைஞ்சு கொடு அப்படின்னு அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அப்படி எசைஞ்சு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் சவுல் மேலே இறங்குகிறார். அவனுக்கு வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. ஆண்டவருடைய ஆவியை நாம் பெறும் பொழுது நமக்கு வேறு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது என்ன இருதயம் என்றால், முதல்ல உள்ள கரடுமுரடான இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது, கல்லான இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு புது இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இருதயம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ பக்தியா வாழு, ஆமே ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு, சாமே சத்தியத்துக்காக வாழு அப்படின்னு அந்த ஆவியானவர் ஆமே பழைய ஏற்பாட்டு கால சவுலை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கே அவனுக்கு ஒரு புது இருதயம் உண்டாயிற்று.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் நம்ம இப்போ வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவரோடு நீங்கள் நடங்கள். அல்லேலூயா. எபிரேயர் 8ஆம் அதிகாரம், எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12, 13 வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். அல்லேலூயா. 10 கட்டளையை விரலினால் எழுதி கொடுத்தார். அவன் பாவங்களை கடல் கரை ஓரத்தில் எழுதினார். அல்லேலூயா. தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவா காணப்படுகிறாய் என்று கர்த்தருடைய கை ஒரு செவிரில் எழுதப்பட்டது. அல்லேலூயா. இங்கே கடவுள் சொல்லுகிறார், என்னுடைய பிரமாணங்களை உடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை கடவுள் நம்முடைய இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் ஒன்று இருக்குது, ஆனால் இந்த பைபிள் வசனம் எல்லாம் எங்கே வரணும் என்றால் இருதயத்திலே வரணும். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை பிரமாணங்களை உடைய இருதயத்திலே நான் எழுதுவேன். பாருங்க, ஆண்டு சொல்றார், நானே எழுதுவேன். அல்லேலூயா. என்னை நிறைய நேரம் ஆண்டவர் எழுப்பும் பொழுது பைபிள் வசனத்தை சொல்லித்தான் என்னை எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக வசனம் எங்க இருக்குது? இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனதிலே வைத்து அவர்கள் இருதயங்களிலே அவைகளை எழுதுவே. இனி யாருக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆமென், எல்லாருடைய இருதயத்திலும் கடவுள் வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள். ஆக தேவ பிள்ளையே, இந்த மாதிரி வசனம் உன் இருதயத்தில் இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா மாறுவாய். அல்லேலூயா. ஏசாயா 49, 15, 16 வாசிப்போம். வேகமா வாசிங்க. ஏசாயா 49, 15, 16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய முக ரூபத்தை என் உள்ளங்கையிலே அவன் வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உன்னுடைய முகத்தை கடவுள் அவருடைய உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சாய்பாபான்னு சொல்ற ஒரு ஆமென் ஒரு மந்திரவாதி பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தாராம். அப்போ அவரை பார்க்கறதுக்காக சாது சேம்ஸ் அப்படி சொல்ற ஒரு ஊழியக்காரரு ஆமென் பார்க்கறதுக்காக போனாராம். என்னன்னா அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் தலையில கை வச்சு சாத்தான கட்டணும்னு சொல்லி போனாராம் பெங்களூர்ல. அப்போ கதவை திறந்து உள்ள போகும் பொழுது சாய்பாபா உட்காந்துருந்தாராம். அப்போ இவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சாய்பாபா சொன்னாராம், நீ கும்புற இயேசுநாதர் என் உள்ளங்கைக்குள்ள இருக்காருன்னு சொன்னாராம். நான் கும்புற இயேசு உன் உள்ளங்கைக்குள்ள இருக்காரா காமின்னு சொன்னாராம். பார்த்தா கையில ஒரு மை மாதிரி தடவிட்டு காமிச்சானா, இயேசுநாதர் உள்ளங்கையில சிலுவையில் தொங்குற மாதிரி காமிச்சானா. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஏசப்பா இது உண்மையா? ஆண்டவர் சொன்னாரா, அவன் ஒரு பொம்மை மாதிரி ஒரு மந்திர வித்தை காமிக்கிறான், அது நான் கிடையாது, அவனை பிடிச்சிட்டு சாத்தானை கட்டின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அதோடு அவனை இயேசு நாமத்தில்னு சொல்லி கட்டி பிடிக்க போகும்போது திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். அவனை கூடு விட்டு கூடு பாயிற ஒரு மந்திர கலையெல்லாம் படிச்சிருக்கிறான், அதனால திடீர்னு மறைஞ்சு போயிட்டானான். ஆனால் அவன் எங்கே காமிக்கிறான்? இயேசுநாதரை என் உள்ளங்கையில் வச்சிருக்கேன்னு சொன்னான். அது சும்மா பேய் பித்தலாட்டு வேலைன்னு கடவுள் சொல்றாராம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன்? என் உள்ளங்கைகளிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கிறது. உன் வீடு என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. உன் உருவம்
என் உள்ளம் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய கையினால் விரலினால் கர்த்தர் உன் முகத்தை வரைந்து வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47, வெளிப்படுத்தல் 21, 27 இதோட முடிக்க போகிறோம். தேவனை துதித்து அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு கடைசி ஒரு இடம். ஆமென். ஆண்டவர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்த்தார்? சபையிலே சேர்த்தார். நாம் ரட்சிக்கப்படணும், நம்ம வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே எதுக்காக சேர்க்கிறார் என்றால், முதல்ல சொல்லப்பட்டதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்காக, நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் தங்கி இருப்பதற்காக, நம்முடைய முகத்தை ஆண்டவர் உள்ளங்கையிலே வரைவதற்காக சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வெளிப்படுத்தல் 21, 27 அதை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரலோகத்திலே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் ஒரு மனிதனும் அதில் பிரவேசிப்பது இல்லை. தீட்டுள்ளதும், அல்லேலூயா, இதுல நிறைய அர்த்தம் இருக்குது. தீட்டுள்ளது, அல்லேலூயா, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு கணவனுக்கு மாத்திரம், நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு மனைவிக்கு மாத்திரம். அல்லேலூயா. இதை விலகி தீட்டு பற்றக்கூடாது. தீட்டுள்ளது அங்கே போக முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. ஆகவே இந்த உலகத்தில் சாத்தான், ஆமென், மனிதர்களை ஸ்தோத்திரம் குருட்டாட்டம் பிடிக்க வைத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது அவனுடைய வேலை. ஆக தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும், பாருங்க, விபச்சாரத்தோடு பொய்யும் சேர்க்கப்படுது. ஆனால் நம்ம ஈஸியாக பொய் சொல்கிறோம். எங்கே இருக்கிறோம்? ராம்நாட்டில். ஆனால் நம்ம சொல்லுவோம் உச்சபலிக்கிட்ட வந்துக்கிருக்கிறோம். எங்கே வந்துக்கிருக்கிறோம்? உச்சபலிக்கிட்ட வந்துக்கிருக்கிறோம். சும்மா சாதாரணமாக பொய் சொல்கிறோம். ஆனால் விபச்சாரத்தோடு பொய்யையும் சேர்த்து சொல்கிறார். தீட்டோடு பொய்யையும் சேர்த்து சொல்கிறார். கொலையோடு பொய்யையும் சேர்த்து சொல்கிறார். விபச்சாரத்தோடு பொய்யையும் சேர்க்கிறார். அல்லேலூயா. பொய் சாதாரணமான ஒரு ஒன்னல்ல, அது பயங்கரமானது. அல்லேலூயா. சில பேர் நினைக்கலாம் பொய் சொல்லாம எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? பொய்க்கு பிதா யாரு? சாத்தான். ஆண்டவர் இயேசு சொல்றார், பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகிய பிசாசானவன் சொல்றாரு. ஆகவே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, ஆனா பொய் மட்டும் இருக்கும், பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. அது ஸ்தோத்திரா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் தன் வீட்டுக்குள்ளேயே பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ காணோம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அம்மா நகையை எடுத்து வச்சுக்கிட்டு காணோம்னு சொல்றாங்க. அப்பா நகையை எடுத்து வச்சுக்கிட்டு காணோம்னு சொல்றாங்க. பேரப்பில் கழட்டி வச்ச செயினை எடுத்துக்கிட்டு ஐயோயோ இங்கே இருந்துச்சேன்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க. ஏன்? நகை எங்கே இருக்கு? ரேட்டு 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரப்போகுது. அல்லேலூயா. அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிற நகைவே எடுத்து வச்சுக்கிட்டு காணம் சொல்கிறாங்க. செத்தாலும் சரி இந்த மாதிரி பாவம் மன்னிக்கவே படாது. அதனால எவ்வளவு இழப்பு வந்தாலும் உண்மையவே பேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அவலட்சணமான இந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்காக நரகத்துக்கு போயிடாத. அல்லேலூயா. ஒரு குப்பை
ஊராட்சி மன்றத்தில் குப்பை அல்ற நிறைய பேர், குப்பையில் 12 பவன் நகை வந்துச்சான். எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்க? கை தூங்க பாபா, செலியக்கா தூக்கிருக்கிறாங்க, அங்கே கிறிஸ்மா தூக்கிருக்கிறாங்க, சகாயக்கா, இங்கே ஸ்மைல மனைவி. 12 பவன் நகை குப்பையில் வந்துச்சான். குப்பை கூட்டுற அந்த ஊராட்சி மன்றத்தில் வேலை செய்கிறவர் எடுத்து கொண்டு போய் போலீஸில் கொடுத்து, அந்த எந்த வீட்டில இருந்து நகை வந்துச்சோ அந்த வீட்டுக்காரர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. குப்பை அல்ற, கேவலமா சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய மகிமையான மனிதன் அவன். 12 பவன் நகை குப்பைக்குள்ள கடந்து கிண்டும் போது எடுத்து போலீஸில் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு கையில் பைபிளையெல்லாம் வச்சுக்கிட்டு பிரேஸ்தலாம் சொல்லிக்கிட்டு என்ன திருட்டுத்தனம். அல்லேலூயா. ஒரு பவன் நகைக்காக, அல்லேலூயா, ஸ்தோத்ரா. அங்கே இருக்கிற ஒரு 500 ரூபா எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு நான் எடுக்கலை. அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஆமென். அது மேலே ஒரு வெறுப்பு வரணும். நம்ம சம்பாதிக்கிற காசு மட்டும் தான் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யை நடப்பிக்கிறது பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. தேவ தூதன் வந்து தடுத்துருவார் அப்படியே. அல்லேலூயா. பொய்யை நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா, சோத்ரா. நான் ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றேன்னா, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு குடியேறி போனாலாம். வீட்டு குடியேறி போயிட்டு அந்த வீட்டில் ஒரு 12 நகையை காணுமா. இந்த வீட்டில் உள்ளவங்களாம் தேடினாங்களாம், நகையை காணோம்னு அவளும் சேர்ந்து நடிக்கிறாளாம். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. அந்த வீட்டு சொந்தக்காரங்க அப்படியே நகை கடைகளில் சில வேலைக்கு போகும்போது இந்த காணாமல் போன பொருள் ஒரு நகை கடையில் இருக்குதான். இது யார் கொண்டு அடகு வச்சது கேட்கும்போது இந்த வீட்டில் வாக்கப்பட்ட மருமக வேற சொல்கிறாங்களாம். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. இன்னைக்கு இந்த ஊரில் நிறைய சம்பவங்கள் அப்படி நடக்குது. அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்ரா, இந்த மாதிரி காரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் நடக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாக வாழணும். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. வைராக்கியமாக வாழணும். அவன் ஸ்தோத்ரா இச்சையில் விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக பொய் பேசாமல் உண்மையே பேசுவோம். எதிலையும் அடிமைப்பற்றக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையாக வரணும். ஏன்னா தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றான், இந்த ஜனங்களை பாவத்தை மன்னித்து நடத்துவீரானால் நடத்தும், இல்லை என்றால் உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமா எவன் பாவம் செய்தானோ அவன் பேரைத்தான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். நீ ஜனங்களை கூட்டிட்டு போ. ஆண்டுடைய வார்த்தை என்ன? எனக்கு விரோதமா எவன் பாவம் செய்வானோ அவருடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். கிறுக்கி போடுவேன்னா எப்படி? ரொம்ப பாசத்தோடா? கிறுக்குறதுன்னு சொல்றது எப்படி? பாசத்தோடு அன்பே அப்படி கிறுக்குவோமா? எவ்வளவு கோபத்துல கிறுக்கி போடுவேன். நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படி சொல்றது பார்த்தா கிறுக்கி போடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, ஸ்தோத்ரா. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். கடைசியில ஒன்று எழுதப்படுகிறது, அதுதான் ஜீவ புஸ்தகம். நிறைய எழுத்து பூமியில எழுதப்படுகிறது, கடைசி ஒன்று எழுதப்பட்டிருக்குது, ஜீவ புஸ்தகம். அதை வாசித்து தான் நம்மளை எங்க கொண்டு போறாரு? பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அதுதான் கடைசி ஜட்ஜ்மென்ட். நம்ம போய் நிற்கும் பொழுது ஒரு புஸ்தகம் திறக்கப்படும், அது தேவனுடைய ஜீவ புஸ்தகம். அதில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். சிலர் நித்திய நிந்தைக்கும், சிலர் நித்தியமான இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள், சிலர் நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. நம்ம மரிச்ச உடனே ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கார் கடவுள். இன்னான் இன்னான் இடத்துல இருந்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்குமா? நான் சொல்றதும் பைபிள் வசனம் தான்.
இன்னான் இன்னான் இடத்திலிருந்து வந்தான் பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்குமா. அல்லேலூயா. அந்த புஸ்தகத்தை வாசித்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில கடற்கரையில கணக்கு எழுதுகிறார் பாவத்தை. ஒரு விரல் அங்கே தராசில நிறுத்தி எழுதுகிறார். அல்லேலூயா. கரிஸ்தோத்திர தாயின் கருவில உருவாக்கு முன்னையே உன்னை குறித்து கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். கடைசி புஸ்தகத்தில் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஆமென். நியாய தீர்ப்பு. அதை வாசித்து தான் நம்ம பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்ப போகிறோம். ஆகவே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. வாயின் வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக ஏசப்பாவோடு வாழுவோம். ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழுவோம். பாவங்கள் எதிர்ந்தாலும் அறிக்கை பண்ணி ஒரு பரிசுத்தமான ஜீவியத்திலே வாழுவோம். ஹல்லேலூயா. உலகத்திலே ஸ்தோத்திரா பாவம் நம்மை பிடிக்கும், பாவம் நம்மை பின்தொடரும். ஆனால் நாம் ஓடுவோம் பாவத்துக்கு விலகி. அல்ல ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு என்ன பிரியமா இந்த உலகத்திலே வாழுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா.